ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, நான் வந்து இதுவரைக்கும் நம்ப 10த், 12த் லெசன் முடிச்சிட்டோம். 6த் லெசன் வந்து நான் ஏன் அதோட வீடியோ போடல அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப குட்டி வீடியோ. அதில ஒண்ணும் பெருசா விஷயம் இருக்காது. நம்ம அது தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, அடுத்த வீடியோ பெஸ்ட்டா குடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லிட்டு 6த்து, 10த்து, 12த்து இந்த 3 புக்லேயுமே ஒரு லெசன்ஸ் இருக்கும். இந்த லெசன் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னாலே, கண்டிப்பா இந்திய அரசியலமைப்பு சம்மந்தமா எந்த கேள்வி வந்தாலும் நம்ம சூப்பரா போட்டுறலாம். அதுக்கான வீடியோ ரெடி பண்றதுக்காக தான், நான் இந்திய அரசியலமைப்போட 6த்து, 10த்து, 12த்து 3 லெசனையும் வச்சு ஒரு நோட்ஸா நான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாவே வந்து நான் குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்றப்ப, இந்த அளவுக்கு நான் நோட்ஸ் எடுக்கவே இல்ல சீரியஸா. பாதி எடுப்பேன், அப்புறம் டயர்ட் ஆயிருவேன், வச்சுருவேன். அதோட அப்படியே முடிஞ்சு போயிரும். இந்த டைம் வந்து நான் கண்டிப்பா வீடியோ குடுத்தாகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வீடியோ ரெடி பண்ணேன். உண்மையாவே நமக்குன்னு செய்றத காட்டிலும் மத்தவங்களுக்கா குடுக்கும்போது ரொம்ப பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிறது என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டேப் நான் வச்சிருந்தேன். அந்த டேப்ல 6த் புக் வந்து என்கிட்ட கிடையாது. அதுக்காக 6த் புக்கோட பிடிஎஃப் மட்டும் நான் டேப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 10த், 12த்ல வந்து என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதிலேயே லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 3யுமே வச்சு நான் படிச்சத வச்சது ஆர்டரா இப்போ 3 புக்கையும் ஓப்பன் பண்றப்ப அங்கங்க இருக்கும் இல்லையா? நான் எடுத்த நோட்ஸ் வந்து எல்லாமே ஒரே இதுல வர்ற மாரி ஆர்டரா இப்ப அதாவது ஒரு முன்னுரைன்னு எடுத்துட்டோம்னா, 3 புக்லயும் எங்கெங்கலாம் முன்னுரை இருக்கோ, அத எல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டரா. அடுத்தது இப்ப குடியுரிமைனா, குடியுரிமை 3 புக்ல எங்க இருக்கோ, அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டரா. உங்களுக்கு ஒரு கோர்வையா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். நோட்ஸ் எடுக்கிறப்ப என்னென்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, புக்கு வந்து இப்ப நமக்கு ஒரு 6 பேஜுக்கு புக் இருக்குன்னா, அது ஒரு 3 பேஜுக்கா நம்ம ஷார்ட் அவுட் பண்ணா தான், அது நோட்ஸ் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய கருத்து எப்படின்னா, புக்கு 6 பேஜுக்கா இருந்தாலும், நம்ம 12 பேஜுக்கு நோட்ஸ் எடுத்தாலும் தப்பில்ல. ஆனா அந்த நோட்ஸ பார்க்கும்போதே, நமக்கு இந்தந்த விஷயம் இதுக்குள்ள இருக்கு. இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா மைண்ட்ல ஏறி இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு நோட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையாவே நோட்ஸ் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருந்துச்சு. ஆனா போக அப்படியே ரொம்ப கையெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. முதுகு வலி, என்னால உட்கார முடியல. இருந்தாலும் அ வருஷ ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த எண்டிங்ல நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளிய வரப்ப கட்டாயம் நமக்கு வேலை கிடைக்கும்பா! அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வெளிய வரணும். அதே அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோல அப்புறம் இன்னும் என்ன விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன் அப்படின்னா, ம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். அது என்னன்னா, இதே இப்ப நான் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கனோ, இத வச்சு உங்களுக்கு ஒரு கிளாஸா வீடியோ எடுத்து போடுவேன். கிளாஸா அப்டின்னா என்ன இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து 3 புக்கையும் தேடி கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணி இப்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் எடுத்திருக்க நோட்ஸ உங்களுக்கு பிடிஎஃபா குடுத்துருவேன். இத நான் அந்த நோட்ஸ வச்சு தான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போறேன். இந்திய அரசியலமைப்புன்னு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கனாலே, நீங்க 6த் புக்கு, 10த் புக்கு, 12த் புக்கு இது 3யுமே இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுலயே என்னென்ன கான்செப்ட், முக்கியமான பாயிண்ட்ஸு எல்லாமே இதுல கவர் ஆயிரும். அதனால நீங்க இத கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஒரு வேள அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா இந்த லெசன் எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம குடுத்த நோட்ஸுக்கும், லெசன்ஸ்க்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100க்கு 100% எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பில்ல. சும்மா கதையா இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருவோம். அ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயம், எதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நோட்ஸா நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத வச்சு தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போட போறேன். இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கனாலே, இந்திய அரசியலமைப்போட 3 லெசனையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிறலாம். அதுக்காக தான். அ அடுத்ததா வந்து இந்த லெசனோடத நீங்க படிக்கும்போது, கையில முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேனா, அப்புறம் ஒரு நோட் இத வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எது இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம்னு தோணுதோ, அத எல்லாத்தையுமே நீங்க ஒரு ரஃப்பா ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். அடுத்தது வந்து
ஆ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் இது எதுக்காகன்னு சொல்லிட்டோம். இனி அடுத்த வீடியோல இந்த இந்திய அரசியலமைப்பு 6த்துலேருந்து 12த் வரைக்கும் அந்த 3 கிளாஸ்ல இருக்க லெசன்ஸ நம்ம ஒரு கிளாஸ் வீடியோவா பார்க்க போறோம். அப்புறம் இதுக்கான ஒரு டெஸ்ட் நம்ம வைக்க போறோம். அப்புறம் இந்த லெசன் சம்மந்தமான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அ அதுக்கு அடுத்தது அம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசன் வீடியோ பார்க்க போறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு உங்களுக்காக ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இது வந்து எந்த ஃபீஸ் எதுவும் இல்ல. எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் எல்லாமே உங்க கைக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும். கண்டிப்பா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். இந்த வருஷத்தோட எண்டிங் எக்ஸாம் எழுதி நம்ம கேம்பஸ் விட்டு வெளிய வரும்போது, கண்டிப்பா நம்ம 2027ல கவர்மெண்ட் வேலை வாங்கிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கைய நான் கண்டிப்பா குடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னாலும், அடுத்தடுத்து நம்ம வரப்போற கிளாஸ் வீடியோ, டெஸ்ட் வீடியோ, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும். அப்புறம் ஸ்டடி பிளான் வீடியோ வேணும் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து மறுபடியும் ஒரு நல்ல வீடியோல உங்கள மீட் பண்றேன். எல்லாத்துக்கும் தேங்க் யூ. பாய்.